நான் தான் டுபாக்கூர் ஜஸ்டின் இந்தியா டுபாக்கூர் பேசுகிறேன். இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாத ப்ரிப்பரேஷன், அதாவது செப்டம்பர் மாதம் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு மெனுவாக நான் காட்டேன். பார்த்தீங்களா, நான் என்ன பண்ணேன், இயேசுவின் உபதேசத்தெல்லாம் விட்டுட்டேன். ரோமர் 9வது அதிகாரம் 4வது வசனத்தெல்லாம் விட்டுட்டு என்ன பண்ணிட்டேன், டகார்னு ஆதியாகமம் 1வது அதிகாரம் 2வது அதிகாரத்தை வாசித்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வாசித்து பார்த்துக்கிட்டே இருக்கல, அப்படியே வரிசையாக வாசிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஆபிரகாமுக்கு உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஒன்று பெருகவே பெருக பண்ணுவேன்னு சொல்லி யோசனை இருந்துச்சு. சரி ரைட்டு, நான் சும்மா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது கடந்த மாதங்கள்லாம் கிளி இருந்துச்சு. இந்த மாதம் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, நான் பேசி கிளி செத்து போச்சு, தூக்கு போட்டு செத்து போச்சு. சரி ரைட்டு, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த வசனத்தை பிடிச்சிட்டு என்ன பண்ணிட்டேன், எசேக்கியேலை பிடிக்கிறேன். எசேக்கியேல் வசனத்தை பிடிச்சி என்ன பண்ணுறேன், மனுஷ ஜனங்களாகவும் மிருக ஜீவன்களாகவும் பெருக பண்ணுவார், நீங்கள் வேலையே செய்ய வேண்டாம், கையை தட்டு அப்படிம்பேன். இப்படி நிறைய காரியங்களை சொல்லுவேன், வைப்பேன். போன 3 வருஷத்துக்கு முன்னால் ஒரு வெளிப்பாடு ஒன்று வந்தது எனக்கு. எப்படி தெரியுமா, என்ன வெளிப்பாடு தெரியுங்களா? அந்த வெளிப்பாடை கேட்டீங்கன்னு நீங்களே கதறிடுவீங்க, பதறிடுவீங்க. அது என்ன வெளிப்பாடுன்னா, புகையை போல இருக்கிறது ஜபம், புதிய வெளிப்பாடு. ஐயோ, பவுலுக்கு இல்லாத வெளிப்பாடு ஐயா அப்படின்னு கேட்பீங்க. ஆனாலும் நம்ம ஒரு புது ட்ரெண்ட் வெளிப்பாடு, என்ன வெங்காய வெளிப்பாடோ தெரியாது, ஆனாலும் நம்பிட்டானுங்க. நம்ம இடையில என்ன பண்ணுவோம், இந்த ஜிபே கூகுள் பே எந்த பே இருக்கோ அந்த பேயும் போட்டு அந்த அப்படியே வரிசையாக போட்டுக்கிட்டே வரணும். அதுக்கப்புறம் மறுபடியும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஏன் 10,000த்திலே நிறுத்திக்கிட்டே இருக்குங்க, கனவு காணுங்க, லட்சக்கணக்கில் கனவு காணுங்க, கண்டிப்பாக கிடைக்கும். ஆண்டவர் பணத்தை பற்றி தான் பேசியிருக்கிறாரு. எப்படி இப்படி எல்லாம் கம்பு சுற்றுற வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு ஏன் பண்ணுற அப்படின்னு சொன்னால், ஏன் கல்லாக கட்டணும், நான் சம்பாத்தியம் பண்ணணும், அதுக்கப்புறம் ஒரு மதுரையே சுற்றி வளைச்சி எடுக்கணும். புரியுதுங்களா, மதுரையே என் கோட்டை ஆகணும். அதனால தான் முடிவு பண்ணிக்கிட்டு இருக்கேன். எல்லாரும் இந்த செப்டம்பர் மாதத்தில் எப்படி அப்படின்னா உழைக்காமல் பிழைக்க போகிறீங்க, அதுதான் வெளிப்பாடு. புரியுதுங்களா, அதனால் ஆச்சரியப்படாதீங்க, வெளிப்பாடு அதுதான். என்ன வெளிப்பாடு அப்படின்னு சொன்னால், நான் அப்படித்தான் இருக்கிறேன். ஏன்னா வாயிலே வடை சுட்டுக்கிட்டே இருக்கிறேன், வேதத்தை புரட்டுறேன், வெளிப்பாடுங்கிற பேரில் வேதத்தை புரட்டுறேன். இது ஐயா வாழ்க்கை. இந்த மாதிரி நீங்களும் செய்யுங்க, வேத புரட்டு பண்ணுங்க, ஆதாய தொழிலா தேவனை என்ன பண்ணுறது. இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம், நான் பேசின காரியங்கள் எல்லாம் அவர் வீடியோவில் பார்த்த வகையில் நான் சொல்லியிருக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு ஊழியத்தை யாருமே செய்யலை. இவங்க நியாயப்பிரமாணத்தினுடைய ஊழியக்காரர்களாக இருக்கிறாங்க, உலக செழிப்பை சொல்கிறாங்க. இந்த ஜஸ்டின் இந்தியா டுபாக்கூருங்கிறவன் இவனெல்லாம் என்ன செய்ய, நாட்டில் நடமாட விடுதமே, இவங்கெல்லாம் களையெடுக்கப்பட வேண்டும். இருந்தாலும் ஆண்டவர் ஏதோ ஒரு கதை காரணத்துக்காக அவர்களுடைய ஆயுளை நீடிக்க செய்திருக்கிறார். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படியா போதிக்கிறார் என்றால், போதும் என்ற மனதில் இருக்கக்கூடிய தேவ பக்தி மிகுந்த ஆதாயம். 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 6வது வசனம். அதே போல 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 10வது வசனம், பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது, சிலர் இச்சித்து சுவாசத்தை விட்டு வழுகி அநேக வேதனைகளால் தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். அதே போல 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 8வது வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதுமின்றி இருக்க கடவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வாழ்க்கையில நம்ம பாட்டனுக்கு பூட்டன் எல்லாருமே ஒரு 10 பிரச்சனையை பேஸ் பண்ணி தான் போயிருப்பான். புரியுதுங்களா, 10 பிரச்சனை. 1 கடன் பிரச்சனை, 1 அவமானம், 1 குழந்தையின்மை, இன்னொன்று தொழிலின்மை, வேலை வாய்ப்பு இல்லை, இப்படிங்கிற ஒரு பலதரப்பட்ட 10 பிரச்சனையை அங்கேருந்து பேஸ் பண்ணிக்கிட்டே தான் வராங்க. இன்னும் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறது. சில கிளி சோசியக்காரர்கள் அந்த 10 பிரச்சனையில் ஏதாவது ஒரு பிரச்சனை எனக்கு இருக்கும். இதே இப்போ நான் சொல்லக்கூடியவன்ட்ட எனக்கு ஒரு 10 பிரச்சனை, நீங்கள் கேட்குற உங்களுக்கு ஒரு 10 பிரச்சனை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். எதையாவது ஒரு இதில் தோல்வியில் இருப்பீங்க. ஏன், இந்த 10 பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு தான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது.
முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். அவருடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்க. அவருடைய உபதேசத்தின்படி இருக்கணும். அதுதான் உண்மை. அப்படி இருந்தால் நமக்கு எல்லா விதமான காரியங்களை ஆண்டவர் தருவார். எல்லா விதமான 10 பிரச்சனையும் சால்வ் ஆகிற மாதிரி ஒரு இளைப்பாறுதலான ஒரு காரியத்தை நமக்கு வைத்திருக்கிறார். ஆக இந்த செஸ்ஸின் இந்தியா டுபாக்கூர் போன்ற டுபாக்கூர்களை நம்பாதீங்க. நீங்கள் இந்த சேனல்கள்லாம் நான் சொல்லுவேன், நிறைய காரியங்கள் சார்லஸ் ஜே மற்றும் ஜஸ்வின் தம்பி மற்றும் இதர மனிதர்களெல்லாம் நான் ஏசியிருக்கேன். ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத இவன் வீடியோவில் வச்சு சொல்லும்போது எவ்வளோ ஒரு வேத புரட்டனாக இருக்கான். அப்போ எந்த அளவுக்கு அவங்கள மனது பாதிச்சிருக்கும். சார்லஸ் ஜே மற்றும் ஜெஸ்வின் பிரதர்ஸ், அதுக்கப்புறம் அவருடைய இப்படி பலதரப்பட்ட ஒரு வாஞ்சி உள்ளவர்களுக்கு எப்படியாக இருந்திருக்கும் என்று இப்பொழுதுதான் எனக்கு தோன்றுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாழ்த்துக்களுடன் RMS.